ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? நமக்கு லாஸ்ட் நைட் வந்துட்டு ஒரு லோடு ஒன்று கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி போகிறதுக்கு லேட் நைட் ஆகிடுச்சு. அதை ஏற்றி முடிக்கிறதுக்கு சேம் டைம் அது டைமிங் லோடும் கூட. ஸோ ஏற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 மணி ஆகுது. மதுரை வந்துட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் லேட்டாகி எடுத்ததுனால வந்துட்டு வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எடுக்க முடியல. இப்போ தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 டன் வந்துட்டு வெயிட் இருக்குது இதில். ஸோ போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு இறக்கும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இடையில எங்கேயாவது உங்களுக்கு வாய்ப்பு நல்ல ஏதாவது கிடைச்சாலும் வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்தோம்னா மதுரை டு அந்த திருமங்கலம் அவுட்டர் பை பஸ்ஸில் இருக்கோம். இன்னும் ஒரு 150 கிலோமீட்டருக்கு நம்மளோட திருநெல்வேலி. ரோடு ஃபுல்லாக வெறும் போலீஸ், ஆர்டிஓ, சேல்ஸ் டாக்ஸ் எல்லாமே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. வரும்பொழுது எப்படி ரிட்டர்ன் லோடு எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாழைக்காய் தான் ஏற்றலாம். அது எப்படி பார்த்தாலும் 3.5 டன் வெயிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா லேசாக மழை தூருது. லேசாக தூருது மழை, பனி மாதிரி. வரும்பொழுது எல்லா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிட்டு இருந்துச்சு. பெரம்பலூரில், அப்புறம் விழுப்புரம் பக்கத்தில் இதே மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் வந்துட்டேன். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி அன்லோட் பண்ணுறாங்களாங்கிறது தான் எனக்கு டவுட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சண்டே இல்லையா, அதனால் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. 2 டன் வெயிட்டுக்கே எனக்கு ரொம்ப மனசுலாம் ஒரு மாதிரி படப்பட அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 28,000, 23,000 இப்படிலாம் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி மழை போகிற மூலியம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. பட் கிளைமேட் க்ளவுடியாக இருக்குது. பட் மழை வருமானது தான் சந்தேகம். சென்னையில் போட்ட டீசல் தான். ஒரு 70-75 வந்தேன். ஒரு 2 கோடி பக்கமாக இருக்குது டீசலு. பார்ப்போம், ஸ்பாட் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஓகே தான், வண்டிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்க வேண்டியதான். 70 குறையில் வண்டி ஸ்பீடு எப்போவுமே நார்மலாக. மேக்ஸிமம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு யாரும் வந்து லோடெலாம் எதுவும் ஓவர் டன்னேஜ் ஏற்றாதீங்க. தேவையில்லாத வந்து பெனால்ட்டியில் மாட்டிகிட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானே வந்துட்டு ஓவர் டன்னேஜ் ஏற்றக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். அதுக்கு பிறகு ஐ மீன் கம்மிங் மந்த்லேருந்து
வேறு முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து விருதுநகர் பைபாஸில் இருக்கோம். விருதுநகர் இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது செம்ம அழகாக இருக்குது. ஒரு ஷேக்கிங் மேடு பள்ளம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கோடு போடுறது மட்டும்தான் பிரச்சனை ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு மேடு பள்ளம் குண்டுங்குழி எதுவுமே இல்லை. அருமையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி ரோடு இருந்ததுன்னா ஓகே. டமால் டுமில்னு எந்த இடத்துல போனாலும் விழுந்துக்கிட்டு போகிற மாதிரி தான் ரோடு இருக்குது நம்ம ஏரியாவில். ரோட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பம் வந்து ஒரு 300 மீட்டர் ஒரு இடத்துல வந்துட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரில இது. பட் மேபி ஒரு 250 300 மீட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக அதுதான் இருக்குது. என்ன விஷயம் தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீட் லிமிட்டு போர்டு இருக்குது. நம்ம 68 போகிறோம், அது 55 தான் காமிக்குது. பரவாயில்ல. சிவரக்கோட்டை ஊர் வீடு. கண்டிப்பாக இருக்கிற டீசல் வந்துட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் இருந்ததுன்னா ஓகே தான், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. எப்படியும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு அந்த ஒரு கோடு கட்டாயிரும். இருந்தாலும் பார்ப்போம் நம்ம எவ்வளோ தூரம் தான் போகிறோன்ட்டு, எவ்வளோ தான் நம்ம வண்டி மைலேஜ் வருதுன்னு பார்க்கணும். பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ஜாமான் இறக்கும்போது எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ அதாவது ஜாமான் இறக்குனதே நான் தான். அதனால் வந்து வீடியோ இந்த ஒரு கம்பத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. இதெல்லாம் என்ன வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து போடுறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து லேட் நைட் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, பார்க்கலாம்.